அந்த நரகத்துடைய பாலத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நரகத்துக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின்னல் வேகத்தில் அதை கடப்பவர்களும் உங்களில் இருக்கிறார்கள். இது ஒரு, அதாவது விதிகளுக்கு மத்தியில் ஒரு சுபசோபனமான ஒரு செய்தி. அதை கடக்கக்கூடியவர்களில் மின்னல் வேகத்திலே கடப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். மின்னல் வேகத்தில் என்ன? அவர் தாண்டியதே அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது என்கின்ற அமைப்பில் வேகமாக கடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து தவண்டு தவண்டு அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொன்னார். அதாவது முஃமின்களுக்குள் இந்த இது நரகம் விழுங்கிக் கொள்ளக்கூடிய, நரகம் இழுத்து போடக்கூடியவர்கள் அவர்கள் வேறு. ஆனால் தப்புகின்றவர்களில் தவண்டு தப்பக்கூடியவர்களும் என்ன செய்கிறார்கள், தவழ்ந்து அதை விட்டு தப்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நினைச்சு பாருங்க, ஒரு மனிதன் நரகத்துக்கே போகல, நரகத்திலிருந்து போய் விடுதலை ஆகிறதெல்லாம் இல்லை, சொர்க்கம் தான் அவர் போறாரு. ஆனால் தவழுதல் என்பதை போல ஒரு அதாப் இருக்குமா? நம்ம அந்த நரகத்தை கண்டுகொண்டு அந்த இடத்தை தாண்டுவது போல ஒரு அதாப் இருக்குமா? அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பத்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி' பிஹி நஸபுஹு என்று சொன்னார்கள். எவரது அமல் ஒருவரை தாமதமாக்கி விட்டதோ அவரது பரம்பரை அவரை கொண்டு போய் சேர்க்காதன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் பத்தஅ பிஹி அமலுஹு, எவரது அமல் ஒருவரை ஸ்லோவாக்கிட்டோ, மெதுவாக்கிட்டோ, அவரது பரம்பரை நசபு, நான் அந்த குடும்பம் இந்த குடும்பம் என்றது அவரை கொண்டு போய் என்ன செய்யாது, வேகமாக்கி சேர்க்காது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அமல் ஒருவரை ஸ்லோவாக்குறதுன்றது எது? இந்த இடத்தை நம்ம தாண்டது. அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், ஒரு மனிதன் நரக விடுதலை என்பதை பற்றி சிந்தித்தாலேயே முதலாவது அவர் சிந்திக்க வேண்டிய இடம் இதுதான். நரக விடுதலை என்று நினைச்சாலேயே நரகத்துக்கு போய் வாரதல்ல, நம்ம நரகத்துக்கே போகக்கூடாது, நரகம் பக்கமே போகக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்களும் கவலைப்பட வேண்டிய ஒரு இடம் எது? இந்த நரகத்தை நாம், அதற்கு மேலால் உள்ள பாலத்தை நாம் எப்படி தாண்டுவோம் என்றது. அந்த தாண்டுவதில் உள்ள வேகம் என்பது உண்மையிலே அது உடல் சக்தியோட அறிவாற்றலோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லையே. நம்ம நரகத்தை வேகமாக கடக்கிற என்பது உடல் சக்தியோட அறிவாற்றலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, இறையச்சத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அங்க வேகம் கிடைப்பதெல்லாம் எதனால? உடலாலோ, அதாவது சக்தியாலோ, அதனாலோ இல்ல, நம்ம இந்த உலகத்தில் செய்த அந்த நன்மைகளாலும் எமது உள்ளத்தில் இருந்த இஹ்லாஸ், தக்வா, சபர் என்ற அந்த நன்மைகளாலும் தான் என்ன செய்ய போகிறது, நமக்கு கிடைக்க போகிறது. அப்ப அந்த இடத்தை தாண்டுவது என்பது எமது அமல்களுடைய வேகத்திலே தங்கி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக போற நிலவரடை எப்படி இருக்கும்? தவண்டு போகக்கூடிய நிலைமை இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சும்ம நுனஜ்ஜில் லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸிய்யா. பின்னர் யாரெல்லாம் இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களை அந்த நரகத்தை விட்டு நாம் காப்பாற்றுவோம். யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ அவர்களை அந்த நரகத்திலே வீழ விட்டு விடுவோம் என்றாங்க. அதை தாண்ட முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, தாண்ட முடியாது என்பதில் எவ்வளவு பெரிய சோதனை. ஆரம்பத்திலே நரகத்தில் விழுகின்றவர்களும் இருப்பார்கள், எல்லை அடைகின்ற பொழுது நரகத்தில் விழுகிறவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அது எவ்வளவு நினைத்து பாருங்கள். இந்த உலகத்தை போல அல்ல, அந்த இடம் நமது மறுமையுடைய சுபசோபன வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பாலம் அது, அப்படிப்பட்ட ஒரு இடம். இரண்டாவது, இந்த இடத்தை தாண்டிய உடனேயே சஹீஹுல் புகாரில் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். கந்தரா என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு பாலம் இருக்கும். இதை தாண்டிய உடனேயே நம்ம சிராத்தை எல்லாம் தாண்டிட்டோம். சிராத்தை தாண்டிய பின்னால நிச்சயமாக நம்ம போக போற இடம் எது? சொர்க்கம் தான். அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அதை நசீபாக்க வேண்டும். அதை தாண்டிய அடுத்த இடத்திலேயே நமக்கு எடுக்கக்கூடிய ஒரு இடம் எது? கந்தரா என்கின்ற ஒரு பாலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் தாண்டி விட்டார்கள் என்று சொன்னால், சொர்க்கவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்ட பின்னால் ஹுபிசு ஃபீ கந்தரா, ஒரு பாலத்திலே அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அது சிராத் அல்ல, இன்னொரு இடத்துல நிறுத்தப்படுவார்கள். எதற்காக வேண்டி நிறுத்தப்படுவார்கள் என்று சொன்னால், சொர்க்கவாதிகள் என்று அவர்கள் தீர்மானிக்கப்பட்டு விட்டாலும் ஒவ்வொருவருக்கும் சில பொழுதுகள் இன்னொருவரால் என்ன செஞ்சிருக்கலாம், தவறுகள், தப்புக்கள், குரோதங்கள் இவைகள்லாம் நடந்திருக்கலாம். அவங்க சொர்க்கவாதிகள் தான். ஆனா அமல்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு நரகம் போற லெவல்ல அவர்களுடைய தவறுகள் என்ன செய்யல, இருக்கல. அவர்கள் நிறுத்தப்பட்டு அவைகளுக்குரிய அந்த கணக்கு வழக்குகள் முடிக்கப்படும். எப்படி வருதுன்னு சொன்னால், ஹத்தா இதா நுக்கு வ ஹுஸிபு, அந்த இடத்துல நிறுத்தப்பட்டு
அவர்கள் அதாவது சரிப்படுத்தப்படுவார்கள், சமப்படுத்தப்படுவார்கள், ஒழுக்கப்படுத்தப்படுவார்கள். அதுக்கு அந்த நேரத்துக்கு பின்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய குரோதங்களை நாம் களைந்து விடுவோம். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவன் சிரிக்கிறான், கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் சொர்க்கம் போறதை பார்த்து. ஹதீஸ்ல வருது, கொன்றவனும் சொர்க்கம் போறான், கொல்லப்பட்டவனும் சொர்க்கம் போறான். கொல்லப்பட்டவன் சொர்க்கம் போறது நியாயம், கொன்றவனும் சொர்க்கம் போறான். இதை பார்த்து இறைவன் சிரிக்கிறான். ஏண்டா இறைவனுடைய விதி அது. எப்படி கொல்கிற நேரத்தில் அவன் காஃபிரா இருக்கிறான், கொல்லப்பட்டவர் ஷஹீதா இருக்கிறார், அதுக்கு பின்னால் இவர் இஸ்லாத்துக்கு வராரு, ரெண்டு பேரும் மன்னிக்கப்படுவார்கள். கொல்லப்பட்டவனும் சொர்க்கம் போவார்கள், கொன்றவரும் சொர்க்கம் போவார்கள். அப்ப அவர்கள் இருவரும் இதை சிராத்தை தாண்டி சந்திக்கிற நேரத்தில் நிச்சயமா குரோதம் என்ன செய்யும், இருக்கும். எப்படி என்னைய கொன்றவன், உலக வாழ்க்கையை என்னது நிறுத்தியவன் எப்படி சொர்க்கம் போகலாம் என்ற எண்ணம் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த குரோதங்களை எல்லாம் நாம் களைந்து விடுவோம். அதற்கான ஒரு இடம் தான் அந்த கந்தரா என்கின்ற இடம். மூமின்களுக்கு மத்தியிலே உள்ள அந்த குரோத மனப்பான்மை எல்லாம் நீக்கப்பட்டு அதற்கு பின்னால் அவர்கள் சொர்க்கம் நுழைக்கப்படுவார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமல் யுத்தத்துக்கு பின்னால் இந்த கேள்வி கேட்கப்படுது, இவர்கள் இந்த சிறந்த நபித்தோழர்கள் அவங்களோட யுத்தத்தால கொல்லப்பட்டிருக்கிறாங்க, உங்களுடைய பக்கத்திலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இது எப்படி என்று கேட்ட நேரத்தில் அவர் இந்த வசனத்தை தான் என்ன செஞ்சாரு சொன்னார். அவர்களும் உண்மையை நினைச்சு போராடினாங்க, நாங்களும் உண்மையை நினைச்சு என்ன செஞ்சுக்கிறோம், போராடி இருக்கிறோம். அல்லாஹு தாலா சொன்ன இந்த வசனத்தில் எங்களை அல்லாஹு தாலா ஆக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க. அதனாலதான் இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒருவர் எந்த அநியாயம் செய்து விட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய இது நடந்துட்டாலும் சரி, இந்த உலகத்தில் நம்ம அது உரிமை கிடைக்கணும், அதெல்லாம் நம்ம துவா கேட்கலாம். ஆனா அவனுக்கு மறுமையில் அவன் நரகம் போக வேண்டும், சொர்க்கம் போகக்கூடாது ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது. மறுமையில் எங்களுக்குரிய ஹக்கு அல்லாஹ் எடுத்தரட்டும். ஆனால் இவனுடைய நரக வாழ்க்கைக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, துவா கேட்க கூடாது. ஏண்டா அந்த நிமிடம் நாங்களே வேதனைப்பட்டு கஷ்டப்படுகின்ற அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் எல்லாம் எங்களுக்கு அந்த புத்தியை தந்திருக்கிறான், யாரும் அந்த நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, ஆளாக கூடாது என்று சொல்லு. இது இரண்டாவது இடம். பண்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம நரக விடுதலை என்று யோசித்தாலே 3 இடம் யோசிக்கணும். ஒன்று, நரகத்துடைய எந்த விதமான அந்த நார் அதனுடைய எந்த விதமான அதாவது அடையாளமும் அதனது எந்த விதமான அதாவது உணர்வும் இல்லாம நம்ம என்ன செய்யணும், சொர்க்கம் போகணும் என்கின்ற உணர்வு தான் ஒரு முஸ்லிம் இடத்தில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஆனா அதற்காக நம்ம சிராத்தை தாண்டாம என்ன செய்யலாது, இருக்க முடியாது. அப்படி தாண்டுகிற நேரத்தில் நாம் வேகமாக தாண்ட வேண்டும் என்கின்ற மனோநிலை இருக்குமாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, இந்த ஹதீஸை நம்ம கடைபிடிக்க வேண்டும். நல்லது என்று தெரியக்கூடிய விஷயத்தில் எதையும் சின்னது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுதான் அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி. வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், நீங்கள் நன்மையில் நல்லதில் எந்த ஒன்றையும் அலட்சியமாக என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஒரு சாதாரணமாக தர்மத்தில் கையேந்தி கேட்கக்கூடியவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரியால் நம்ம கொடுக்கிறோம், அதை பெரிய நன்மையா நம்ம நினைக்க மாட்டோம். அது கூட நீங்க அலட்சியமாக என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. கேட்கப்பட்டுட்டு கொடுக்கிறேன் என்கின்ற உணர்வு அல்லாஹ் எனக்கு கூலி என்ன செய்யணும், எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமாக இருக்க வேண்டாம். காரணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு நன்மையை நாளை மறுமையில் என்ன செய்வான், பன்மடங்காக்கி கொண்டு வந்து என்ன செய்வான், நிற்பான். நீங்க செய்த 100 தர்மங்களில் ஒன்று இஹ்லாஸாக இருக்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரர் என்னது வந்து பணம் கேட்கிறார். அந்த நேரத்தில் ஒரு திர்ஹம் அல்லது ஒரு தீனார் கொடுக்கப்படுது. அப்ப பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, அதாவது தகப்பல் அல்லாஹ், அல்லாஹ் உங்களது இந்த தர்மத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்யட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்ன உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அந்த வசனத்தை கேட்ட உடனே அழுதார்கள். அழுதுட்டு சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் அலிம்து, நான் அறிந்தால். பாருங்க, ஜிஹாத், தியாகம், பல கோடி தர்மம், போராளி, பதவி எதிர்பார்க்காதவர், ஹிலாபத்து கிடைச்சும் கிட்ட வந்தும் கூட நெருங்காதவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளோ செஞ்சிருக்கிறேனா அதெல்லாம் அவர் சொல்லல. அவர் சொல்றாரு என்றால், லவ் அலிம்து, நான் அறிந்தால், அன்னல்லாஹ தகப்பல மின்னி, அல்லாஹ் என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டான், சலாத்தன், ஒரு தொழுகை, அவு சௌமன், அல்லது ஒரு நோன்பை, அவு சதகத்தை, அல்லது ஒரு தர்மத்தை அல்லாஹ் என்னிடமிருந்து ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்டால் என்று எனக்கு தெரிந்தால், ல அஹ்பப்துல் மவுத்,
நான் மௌத்தாக விரும்பி இருப்பேன். காரணம் தெரியுமா? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இறையச்சம் உடையவர்களிடம் இருந்துதான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதனால என்னிடமிருந்து ஒரு தீனார் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் நான் மௌத்த விரும்பிடுவேன். அப்ப நினைத்து பாருங்கள், அல்லாஹு தஆலா இறையச்சம் உடையவர்களிடம் இருந்துதான் ஏற்றுக்கொள்வான் என்பது உங்களிடமிருந்து ஒன்றை ஏற்றுக்கொள்வதில் தங்கி இருக்கிறது. அது எந்த இடம் நம்மளுக்கு என்னது தெரியாது. அதனால வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு நன்மையில நீ சின்னதை நினைக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தண்ணீர் ஒன்றை அடுத்தவருடைய பாத்திரத்தில் ஊற்றுவதாக இருந்தாலும் சரி, குளிக்கிற நேரத்தில் தண்ணி அடுத்தவருக்கு நீங்க ஊத்துறீங்களே அதுவாக இருந்தாலும் சரி, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அதை கூட நீங்க என்ன செய்ய வேண்டாம், சின்னது நமக்கு யூஸ் ஆகாது என்று நினைக்க வேண்டாம். உலகத்தில் நம்ம பெரிய பெரிய முக்கியமான இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்டுக்கெல்லாம் கவனம் எடுத்து அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வாசிச்சு தர்மம் செஞ்சிருப்போம். கையேந்தி வந்த ஒருத்தருடைய ஒரு ரியால கணக்கெடுக்காம இருந்திருப்போம். ஆனால் அதுதான் உங்களுக்குரிய பெரிய ஒரு பாபாக அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருப்பான், வைத்திருப்பான், நமக்கு தெரியாது. அதனால் அதான் அல்லாஹு தாலா எங்களை வேகமாக நம்ம இடத்தை தாண்ட வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய சப்ஜெக்ட் அது இதுதான் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. அடுத்தது மூன்றாவது கட்டம், அந்த இடத்துல தஹ்தீப் பண்ணப்படுது. எது? ஒழுக்கப்படுத்தப்பட்டு குறை நிறைகள் செய்யப்பட்டு ஒருவர் அனுப்பப்படுகிறார்களே, இந்த இடத்திலும் நாங்கள் குறையற்றவர்களாக, எந்த ஒரு முஃமினுக்கும் எந்த ஒரு குறையிலும் நம்ம காரணம் இல்லாதவர்களாக அந்த அடைகிறது இருக்குது, நம்ம தரஜாத்துக்களை என்ன செய்யும், நமக்கு உயர்த்தி வைக்கும். அதிலையும் இந்த சிராத்தை தாண்டுகின்ற வேகம் என்ன செய்யும், கணக்கெடுக்கப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.